நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் இன்று சமகால இலங்கை அரசியல் தொடர்பான கலந்துரையாடலில் எம்மோடு கிளிநொச்சியிலிருந்து ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கர் வழமை போல எமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் எடுத்து வருகின்றார். நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்லலாம். தொடர்கள் ராஜ். நன்றி சத்யபாலன், நன்றி தமிழ்ச்செல்வன். மீண்டும் சில கால இடைவெளிக்கு பின்னர் உங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக நாங்கள் பல விடயங்களை கதைக்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக உங்கள் பிரதேசத்தைச் சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீதனுடைய கைது சம்பந்தமான பிரபலப்பான தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது அவர் ஒருவாறு பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பூர்வீகம் அங்கே நடைபெற்றது என்ன, எப்பொழுது அதை கைது செய்யப்பட்டார், ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற விடயத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். உங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நன்றி. சங்கீதம் கிளிநொச்சி மாவட்டத்தை நிரந்தர பதிவிடமாக, கிளிநொச்சி உதயநகர் கிராமத்தில் நிரந்தர பதிவிடமாக கொண்டவர். அவருடைய தந்தை சுவையின் காரணமாக காலமாயிட்ட தாயும் 3 பிள்ளைகளும். அதுல சங்கீதன் ஒருவர். சங்கீதம் சில வருடங்களாக நினைக்கிறேன், கடந்த ஒரு சில வருடங்களாக பாடல்களை பாடிக்கொண்டு வர ஒரு இளைஞனாக இருந்திருக்க. அவரும் அவருடைய நண்பரும் அவருடைய கிராமத்துக்கு அருகில் உள்ள அம்பாகுளம் என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பருமாக இருவர்களும் இளைஞர்கள், இளமாக்கள். அப்ப ரப் பாடல்களை குறிப்பாக சமூக விழிப்புணர்வு கருத்துக்கள், அரசியல்வாதிகளுக்கு எதிரான போலி அரசியலுக்கு எதிரான கருத்துக்கள், அதை விட விடுதலை போராட்டம் சம்பந்தமாக 2009 முதல் இருந்த ஒரு சூழல், நிலைப்பாடுகள் அது சம்பந்தமானது. அதுக்கு பிறகான சமூக குரல்கள், இப்படியான விஷயங்களில அதில் 2 பேரும் சொல்லிசை பாடல்களாக பாடி வந்திருக்கிறோம். இந்த நிலையில மன்னிக்கவும், கடந்த ஒரு வருட காலமாக பாடி வர்றார், அப்படித்தானே? ஆமா. கடந்த மாவீர நாளுக்கும் கடந்த மாவீர நாளுக்கு ஆண்டு கிளிநொச்சி கனவுர மாவீர தொழில் நிலையத்திலையும் அதில் அந்த மாவீரர்களை தியாகங்களை போற்றுகின்ற வகையில பாடல்களை பாடியிருக்கிறார், சொல்லிசை பாடல்களை பாடியிருக்கிறார். அப்ப 2 இளைஞர்கள், அதுல ஒன்று சங்கீதம், மற்றது இன்னொரு அம்பாள் இன்னொரு இளைஞர், 2 பேரும். அதுக்கு பிறகு இவர்களுக்கு மீதான விசாரணைகள் சிஐடினால மீதான விசாரணைகள் இடம்பெற்றன. அவர்களோட வீடுகளுக்கு நேரடியாக சென்று அவர்களோட வாக்குமூலங்கள், அவரோட விசாரணைகள் பாடெல்லாம் கேட்டு அடிக்கடி சிஐடி விசாரித்து வந்த நிலையில அதுல இதனுடைய நண்பர், அம்பாகுளத்தை சேர்ந்த இன்னொரு நண்பர், அவர் பயத்துல அவற்ற குடும்பம் அவரை பிடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தார் பயத்துல. ஆனா சங்கீதனுக்கு அந்த வசதியும் இல்லை. சங்கீதன் சங்கீதன் அப்பா இல்லை, அம்மா தான் குடும்பத்தை, அம்மா கிளச்சி சந்தை மார்க்கெட்ல பொது சந்தையில சாதாரண ஒரு டெய்லர் கடையை நினைக்கிறது, தையலை ரத்த வச்சு நடத்தி கொண்டு வருகின்ற ஒரு ஆள். இவையில் இங்கதான் இருக்கணும். சங்கீதம் இன்னொரு சகோதரன் ஒரு வியாபார கம்பெனில சேல்ஸ் ரெப்பா இருக்காரு நினைக்கிறேன். இன்னொரு தம்பி படிக்கிறார். இதில் இப்படி இருக்க தொடர்ந்து சங்கீதம் அதே முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். பிறகுதான் சங்கீதம் இப்ப நாங்க நாவக்குழியில ஒரு ப்ரோக்ராம்ல இன்னொரு நிகழ்ச்சியில சங்கீதம் பாட போன இடத்துல இதுக்கு அந்த வார்த்தை சொல்லுகள் சில விடுதலை புலிகளை மகிமைப்படுத்துறது, விடுதலை புலிகளை ஞாபகப்படுத்துறது அப்படி இருந்தபடியா அந்த ஏற்பாட்டுக்குழு வேற அந்த சொற்களை பயன்படுத்தி பாட அனுமதி மறுத்திருந்தது. அந்த நிலையில சங்கீதம் என்ன செய்வாங்க, அந்த நிகழ்வு சாதாரணமா பாடிட்டு அந்த நிகழ்வு பிறகு வீட்டை அவற்றை கலையகத்தில இருந்து அந்த சொற்களையும் சேர்த்து அந்த பாட்டலை பாடி அதை தன்னுடைய யூடியூப் தளம், சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றி இருந்தார். அப்ப இதுவும் அதுக்கு முதலும் சங்கீதம் பாடின ஏராளமான பாடல்கள் இப்ப நீங்க சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க. விடுதலை புலிகளை பற்றி, கடற்புலிகளை பற்றி, தியாகங்கள், மாவீரர்கள், இதுகளை பற்றி, தலைவரை பற்றி எல்லாம் பாடியிருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா, கடந்த இந்த மாதம் 2ஆம் தேதி 2/6/2026 சங்கீதம் கைது, சாவகச்சேரியிலிருந்து வந்த போலீசார், கிளிநொச்சிக்கு வந்த போலீசார் சங்கீதனை கைது செய்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போய் அடுத்த நாள் 3/6/2026 சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் சங்கீதம் முற்படுத்தப்படுகிறார். மன்னிக்க வேண்டும். இந்த நாவற்குடியிலே சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்விலே பாடல், அந்த இப்படியான பாடல்கள் பாடுவதற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அல்லது பாடக்கூடாது என்று ஆலோசனை கூறப்பட்டது என்று சொல்லுகிறீர்கள்.
அது ஏற்பாட்டு குழுவினரால் சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு அறிய முடியுமா? என்னன்னா ஏற்பாட்டு குழுவினர் வந்து இப்ப அவர்கள் வந்து அச்சம் பயங்காரம் தங்களுடைய நிகழ்வுல வந்து இப்படி பாடிட்டா நாளை விசாரணை இப்படின்றத தங்களுக்கு நெருக்கடி வர பயத்துல அவைகள் நீங்கள் இதுகளை தவிர்க்க சொல்லியிருக்கலாம் சங்கீதனுக்கு. அப்ப அதன்படி சங்கீதன் அந்த மேடையில அதை தவிர்த்து விட்டு அப்புறம் வந்து தன்னுடைய யூடியூப் தளங்கள்ல அதை ரெப்பாடலாம் செய்து அதை வெளியில விட்டு வந்தவர். இதான் அதற்கு முன்னர் கிளிநொச்சியிலே நடந்த மாவீரர் சில நிகழ்விலே அப்படியான பாடலை அவர் பாடியிருந்தார். அப்படித்தான் நாள் அதுக்கு முதல் எல்லாம் நிறைய நிறைய பாடல்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள் அவற்றை வெளிவந்து கொண்டிருக்கின்றார். அவர் இதுக்கு முதல் கைது செய்யப்பட முதல் பாடினே இல்லை. அப்ப இதெல்லாம் அவர் நீண்ட காலமா கண்காணிக்கப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இதுக்கு முதல் சில தடவைகள் சிஐடினால விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் கண்காணிக்கப்பட்ட நிலையில கடைசியா இந்த சம்பவம் வேற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 2ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 3ஆம் தேதி அவர் சாவகச்சே நீதிமன்றத்துல முற்படுத்தப்பட்ட போது இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சாவகச்சே நீதிமன்றம் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. அப்ப அவர் கைது செய்யப்படும்போது போலீசார் ஆரம்பத்துல பயங்கரவாத தடை சட்டத்திற்கு தான் அவரை கைது செய்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் 1979ஆம் ஆண்டு ஈழ போராட்டம் துளிர்விட்ட காலத்துல ஆரம்ப காலகட்டம் நினைக்கிறேன். 1979ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்டது முதல். பிறகு அது அப்படி நிரந்தரமாக்கப்பட்டது. நிரந்தரமாக்கப்பட்ட பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால யார் அதிகம் பாதிக்கப்பட்ட பாடு கிட்டத்தட்ட 98-99% தமிழ் மக்கள் தான். கிட்டத்தட்ட அது தமிழ் மக்களுக்காகவே விசேடமாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமாகவே தமிழ் மக்களால் பார்க்கப்படுது. அப்படித்தான் அது அதோட பிரயோகமும் இருந்திருக்கு. அப்ப 2009க்கு பிறகு 9க்கு முதல் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்ட விதம் என்பது அது ஓகே நாட்டுல அரசாங்கத்தின் சொல்றாடி விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத பார்த்துச்சுன்னா அந்த வகையில விடுதலை புலிகள் இருக்க மாட்டோம், பயங்கரவாத தடை சட்டம் இருக்கணும். அதன்படி அப்பாவி இளைஞர்கள் கூட அந்த சட்டத்திற்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கணும். இன்றைக்கும் சிறைக்குள்ள பலர் இருக்கிறார்கள் அந்த சட்டத்துல கைது செய்யப்பட்டார். ஆனா 2009 பிறகு நிலவும் மாறிட்டு இந்த 17 வருடங்களை கடந்து நிற்கிறோம். அப்ப இந்த நிலையிலையும் ஒரு பாடகன், ஒரு படைப்பாளி, ஒரு இலக்கியவாதி, ஒரு பாடகன் தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்காக அவனை பயங்கரவாத தடை சட்டங்களை கைது செய்யணும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும், தமிழ் மக்களுக்கு, தமிழ் படைப்பாளிகள் மீது, தமிழ் இலக்கியவாதிகள் மீது, தமிழ் ஊடகவியலாளர்கள் மீது விடுக்கப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் அல்லது ஒரு 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 மெசேஜ். அது நினைக்கிற ஒரு மெசேஜ் தான். நீங்கள் எதிர்காலத்துல கடந்த காலங்கள் 2009க்கு நான் நிலைப்பாடுகளை பற்றி பேசுறதோ அந்த தியாகங்களை பற்றி சொல்றதோ கூடாது. அதை அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு இனி வருகின்ற சந்ததியருக்கு நீங்க அந்த வரலாறு கடத்தக்கூடாது, கடத்தினா நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்ற ஒரு தகவலுக்காக, ஒரு மெசேஜுக்காக, ஒரு அச்சுறுத்தலுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நினைச்ச மாதிரி இப்ப நடக்குதுண்டா. என்னுடைய நண்பர் ஒரு சொன்ன தண்டப்படியனும் கவிதை எழுதுறது அந்த மகன் கவிதை எழுதுறவர் எல்லாம் சரி தவறை நான் சொல்லிப்படும் தேவையில்லாத கவிதையெல்லாம் எழுதக்கூடாது, நீ அவன் தேவையில்லை, நீ அவனுக்கு கொஞ்ச நாள் பேசாங்கன்னு நான் அவனை பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுறேன். இதுதான் அவர் எதிர்பார்த்த வெற்றி. ஏனென்றா அந்த இளம் சந்ததியினர் வந்து 2009க்கு முதல் நிலைப்பாட்டை அவர் எழுதி கடத்தில் சொல்லி பாடி எழுதி இதெல்லாம் வரக்கூடாதுன்றது அவங்க சிங்கள அரசு விரும்புது. மீண்டும் குறிப்பிடுகிறேன். அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் விதமான செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்ற நோக்கத்துக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் சொல்வது போல முன்னைய 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த நிலைமைகளை இருப்பதை அறிவுறுத்துவதற்காக அல்லது மீள் தெளிவு செய்வதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லையே. என்னண்டா ஒருவன் பாட்டு பாடுறான் அல்லது கவிதை எழுதுறான் அல்லது எங்களை கட்டுரை எழுதுறான். 2009க்கு முதல் பிரபாகரன் இருந்த ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசம் இருந்தது, அங்க நிர்வாகங்கள் இப்படி எல்லாம் இருந்த நினைவுபடுத்தி எழுதுறது அல்லது அந்த வீரங்களை இப்ப உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழருடைய வாழ்வியல வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் தொடக்கம் புறநானூறு வரைக்கும் நாங்கள் வீரங்களையும் தியாகங்களையும் எல்லாம் எழுதி பாடி வந்த ஆக்கள். அப்ப 2009 நடந்த ஒரு நிகழ்வு ஒரு இயக்கம் இருந்தது. அது பகலுக்காக போராடிக்கினோம், இப்படி மாவீர துயிலும் இருந்தது, அங்க மாவீரர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறாங்க எழுதுறதன் மூலம் அல்லது சொல்லுவதன் மூலம் எப்படி விடுதலை புலிகள் மூல உருவாக்கப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். சரி, அங்கே சொல்லப்பட்டது வந்து அவருடைய பாடலிலே தலைவாவா அப்படியான அந்த மீளுருவாக்கத்துடன் தொடர்பட்ட சொல்லாடல்கள் பாவிக்கப்பட்டதாகத்தான் கூறப்பட்டது.
ஒரு இளைஞன் ஒரு பாடலை பாடுறான். தன்னுடைய 2009 முதல் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு ஒரு வீர வரலாறு இருந்தது, ஒரு தலைவர் இருந்தார், அவர் இப்படி எல்லாம் செய்தார் என்று சொல்றதால விடுதலை புலிகள் மீளுருவாக்கப்பட்டு விடுவார்கள், இயக்கம் மறுபடியும் அப்படி வந்துரும் எல்லாம் அரசு சொல்றதால் அதனுடைய போலீஸ் தரப்பு சொல்றது யதார்த்தத்துக்கு புறப்பானது. உண்மையா அவர்களுடைய நோக்கம் என்னன்னா மீளுருவாக்கப்படக்கூடாதுன்னு அவர் கவனமா இருக்கு. இந்த வரலாறுகள் தொடர்ந்து கடத்தப்பட்டு கொண்டு போகின்ற போது விடுதலை புலிகள் தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்காது. இப்ப இன்றைக்கும் விடுதலை தமிழ் மக்கள்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா விடுதலை புலிகள் மீதான அபிப்பிராயங்களும் அதே லெவல்ல தான் இருக்குது. அவை இருந்த காலம் அப்படி இருந்தது. எனவே இப்ப இருந்த நிலைமை எப்போதும் மக்கள் ஆட்சி எப்படி வருங்க தேர்தல் அரசுன்னு அப்படித்தான். முன்னே ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பாக்குறதுல கிடையாது. ஒப்பிட்டு பார்த்தா ஒரு முடிவுக்கு வருகிறோம். இப்ப 2009 முதல் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம். 2009 பொருளாதார நெருக்கடி, யுத்தம், செத்து கொண்டிருந்தாலும் ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடான ஒரு பிரதேசம் இருந்தது. வாழ்வெட்டு இல்ல, அடிதடி இல்ல, ரவுடித்தனம் இல்ல, கஞ்சா போதைப்பொருள் காட்சி பண்ண அதுல இல்லாத ஒரு பிரதேசம். அப்ப சனம் என்ன நினைக்கிறேன்னா இப்படி ஒரு பிரதேசம் இருந்தது, இப்ப வேற இப்படி இல்லை. ரோட்ல தான் நான் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவா சொல்றேன், இந்த பிள்ளைகளை ரோட்ல மோட்டர் பைக்கத்துல ஏற்றி கொண்டு போறது எனக்கு அச்சமா இருக்கு. அந்த மாதிரி நிலைமை மாறி இருக்குது. எங்களோட பெண்ணை இப்பவே ரோட்ல அப்படித்தான் இருக்கிறாங்க எங்களோட இளம் சமூகம். இந்த சூழ்நிலையே இந்த சூழ்நிலை எப்படி அப்ப சனம் ஒப்பிட்டு பாக்குறது. அப்ப 2009 முதல் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. அப்ப 2009 சூழ்நிலை எல்லாரும் பாராட்டுறாங்க, எழுதுறாங்க. அப்ப எழுதுறதுக்கு அரசு தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டத்தின் கீழே ஒரு கைது செய்யறாங்க. இப்ப சங்கீதம் பயன்படுத்திய சொற்கள் இருக்குதானே, தமிழீழம், தலைவர், பிரபாகரன், மாவீரர், துயிலுமில்லம், வேங்கை, புலிகள், இதெல்லாம் இளைஞனுடைய எந்த சட்டத்திலும் தடை செய்யப்பட்ட சொற்கள் அல்ல. தடை செய்யப்படாத சட்டத்தால எந்த சட்டத்தால தடை செய்யப்படாத சொற்களை பயன்படுத்தியதற்காக சங்கீதனை கைது செய்ய முடியாது. சாதாரண சட்டங்கள் அதெல்லாம் தடை செய்யப்படாத சொற்கள். நாங்கள் எங்களை கைது செய்யணும்டா இளைஞனுடைய சட்டத்தை மீறினபடியா இளைஞனுடைய சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை மீறின குற்றச்சாட்டுக்கு தான் நாங்கள் கைது செய்யப்படலாம். சங்கீதம் அந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கிறான். இளைஞனுடைய எந்த சட்டத்துல அந்த சொற்கள் தடை செய்யப்பட்டிருக்கு இல்ல. அப்ப சங்கீதம் கைது செய்யப்பட்ட சங்கீதம் பயங்கரவாத தடை சட்டங்களை கைது செய்யணும். அதுக்காக கூறப்பட்ட காரணம் தான் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வதற்கான வேலைகள்லாம் ஈடுபடுற பாடுற ரெண்டாத்தான் அதை நியாயப்படுத்தலாம், கைதை நியாயப்படுத்தலாம். கோர்ஸ் கொண்டு இந்த காரணத்தை சொல்லிதான் தங்களை கைதை நியாயப்படுத்த முடியும். எனவே அந்த நோக்கத்துக்காக கைது செய்திருக்கணும். ஆனால் மீண்டும் இதிலே ஒரு குறுக்கீடு, இப்படியான நீங்கள் சொன்ன அந்த சொற்களிலே தமிழீழம் என்ற சொல்லை தவிர ஏனைய எல்லா சொற்களையும் அங்குள்ள அரசியல்வாதிகள் தங்களுடைய மேடை பேச்சுகளிலே மிகவும் அடிக்கடி பாய்ப்பதாக நான் அறிகிறேனே. இல்ல, தமிழீழத்தை கூட அந்த சொற்கள் கூட இன்றைக்கு பாருங்க, இளைஞனுடைய பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளில தமிழீழ விடுதலை கழகம், புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி, இதெல்லாம் தேர்தல் திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள். தேர்தல் திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழீழம் இருக்கு, விடுதலை புலிகள் இருக்குன்னா அது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சொற்கள். அதெல்லாம் பயன்படுத்துறாங்க தேர்தல் மேடைகள்ல. இப்ப இருக்க என்பிபி அரசு கூட தேர்தல் மேடைகள்ல தங்களோட தேர்தல் காலத்துல பார்வதிக்கு சில வைப்பம், பார்வதி துறைமுகத்தை திறப்பம், பிரபாகரன் சில வைப்பம் எல்லாம் தேர்தல் மேடையில பாடினாக்கள். பிரச்சாரத்துக்காக வாக்குகளை காப்பு விட்டாக்கள். இதே அது என்ன நீதி? இலங்கையை பொறுத்தவரையில இதான் புரிதல். பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு சட்டம், ஒரே சட்டம். ஆனா அதை பிரயோகிக்கிற விதம் 2 தராசுகளை வச்சு பார்க்கணும். அந்த சட்டத்தை தமிழ் மக்களை அந்த சட்டத்தை வச்சு தமிழ் மக்களை கையாளுறது ஒரு தராசு, சிங்கள மக்களை கையாள் நோக்குறது ஒரு தராசு இருக்குது. இப்ப இதுல என்ன நடந்ததா, சரி பயங்கரவாத தடை சட்டத்தினால சங்கீதம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், நடந்தது. அரசு எதிர்பார்த்ததை விட அந்த விளைவுகள் கடுமையா இருந்தது. எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடந்தது அந்த கைதுக்கு எதிராக. இதுல என்ன பிரச்சனைன்னா 2009 பிறகு விடுதலை புலிகளில போராட்டம் இல்லை, இயக்கமெல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இந்த சூழ்நிலையில ஒரு இளம் பாடகனை அந்த சட்டத்திற்குள்ளால கைது செய்வது அரசு மீதான அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுத்தது. எல்லா இடங்களிலும் போராட்டங்கள், மக்களுடைய போராட்டங்கள் நடந்தது. பாராளுமன்றத்துல எம்பிமார் எல்லாம் அதுக்கு எதிராக கலைச்சார்கள். ஈவன் நாமல் ராஜபக்ச கூட அந்த கைதுக்கு எதிராக கலைச்சிருக்கிறார். இதை விட சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் போராடி இருக்கிறார், குரல் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒரு கலைஞனை இந்த சட்டத்திற்குள்ள கைது செய்வது தவறு என்று சொல்லுவாங்க. இதை விட சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கிறது. அப்ப இந்த நெருக்கடி வருகின்ற போதுதான் அரசு பார்த்தது
தாங்கள் எதிர்பார்த்ததை விட விளைவுகள் அதிகமாக இருக்கிறபடியா மோசமாக இருக்கிறபடியா இதில் என்ன செய்யணும்னா அந்த சட்டத்தை மாற்றி சட்ட மாதிபரை கூடாக உடனே சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள இல்லாமல் சாதாரண தண்டனை சட்ட கோவில் கிரிமினல் சட்டத்துக்குள்ள அவனை மாற்றி இருக்கிறான். அதுக்கு பிறகுதான் அவருக்கு பிணை கிடைச்சது. இது உண்மையா நான் சொல்ல போனால் தமிழ் படைப்பாளிகள், இலக்கியவாதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்களுக்கான இது ஒரு அச்சுறுத்தலும் நெருக்கடியும் தான் இந்த சம்பவம். நீங்களும் எதிர்காலத்துல இப்படி செய்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவான், உங்களை கைது செய்வான், உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு அச்சுறுத்தலுக்காக இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அரசு இதுல என்னென்ன அரசு கைது செய்ததும் அரசு, அப்புறம் அவரை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டத்துக்களால் கைது செய்ததும் அவர் தான். அப்புறம் அதை விட்டு தண்டனை சாதாரண தண்டனை சட்ட கோவில்களால் மாத்தினதும் அரசு, அவரை விடுதலை செய்ததும் அரசு. அப்ப எல்லாமே நல்ல அரசியல் கேம் ஆடுகிறேன். இப்ப இவங்க கிரெடிட் இவங்க விடுதலை விட்ட பிறகு அதுக்கு யார் விட்டு உரிமை போடுற பிரச்சனை இங்க இப்ப சமீப காலமா அது பெரிய பிரச்சனையா ஓடிக்கொண்டது. சங்கீத நாராள வழியில வந்தாங்க. சங்கீதனை வெளியில எடுத்தது நாங்க தான். என்பிபி யார் சங்கீதனை கைது செய்யணும் அவையில வெளியில விட்டு அதுக்கு நான் எங்களால் தான் சங்கீதன் வெளியில வந்தேன் அவையில ஒரு பார்க்க. தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற ரெண்டு அணிகள், ஒன்று சிறிதரன் அணி மற்ற சுதந்திர அணி. அவையில் சுமந்திரன் சாய்ந்த நாட்கள் நாங்கள் தான் இதை செய்த நாங்கள் எங்களால் தான் சரி அவையில இருப்பாங்க. சிறிதரன் அணியில நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்தாங்க, நான் ஜனாதிபதியோட காட்சினா என்ன தான் ஒரு வழியில வந்தாரு. இப்படி இப்ப அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டது. இந்த கிரெடிட் யாருக்குன்றத. சரி, நீங்கள் சில நடவடிக்கைகளை வரிசைப்படுத்தி இருந்தீர்கள். அதாவது போராட்டங்கள் நடைபெற்றது, சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய கண்டனம் வந்திருந்தது, வழக்கு துறக்கப்பட்டிருந்தது, ஸ்ரீதரனுடைய ஜனாதிபதியுடான தொலைபேசி உரையாடல், இதற்கு மேலதிகமாக கனடாவுடைய மேயர் பிரண்டன் மேயரும் கூட கண்டனம் தெரிவித்திருந்தார், விடுதலை செய்யுமாறு கேட்டிருந்தார். இப்படியான பலவிதமான சிங்கள சிவில் சமூகம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி பல பேர் இந்த விடுதலை சம்பந்தமாக குரல் கொடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கும் நிலையிலே எவ்வாறு என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அதிலே தன்னால்தான் இந்த விடுதலை செய்யப்பட்டது என்ற விதமான ஒரு கருத்தை சங்கீதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றாரு? என்ன நடந்தா சங்கீதன் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி போராட்டங்கள், முதலாவது போராட்டம் கிள்ளச்சி நடந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களில் நடந்தது. அதுக்கு முதல் சாயந்தன் சட்டத்தரணி சாயந்தன் சாவச்சேரியில சட்டத்தரணி சாயந்தன் வீட போய் பார்த்து முதல் சாவச்சேரி கோர்ஸுக்கு கொண்டு போன அன்றைய தினமே சாயந்தன் தான் முன்னிலையாக இருந்தேன். பிறகு அவருக்கு முழக்க மறியல வச்ச பிறகு சுமந்திரன் அவர்களும் சைந்தன் அவர்களும் சிவச்சாலைக்கு சென்று பார்த்து அவையில் நடவடிக்கை உண்மையாலே சங்கீதனை பயங்கரவாத தடை சட்டத்துக்கெல்லாம் தொடர்ந்து வைக்க போயினோம் என்றால் அதுக்கு சட்ட ரீதியாக இந்த நீதிமன்றமோ அல்ல மேல் நீதிமன்றத்திலையும் எதுவும் செய்ய முடியாது. அது உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை வழக்கு தாக்கல் செய்யணும். அதை சுமந்திரன் அதை செய்யறதுக்கு திரு சுமந்திரன் அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். எனவே சங்கீதன் அவர்கள் பெற்றான ஒப்புதலை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை முறை வழக்கு தாக்கல் செய்த ஏற்பாடுகளை அவர் செய்தார். அதான் சட்டத்தின் அப்படித்தான் ஒரே ஒரு வழி. சங்கீதன் இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள தான் வச்சிருப்பினம் என்றால் சுமந்திரன் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை தான் ஒரே ஒரு வழி, வேற வழி. அப்புறம் அதுக்கடையில பரவாயில்ல சிறிதளவு சங்கீதனை பார்த்துட்டு அப்புறம் வெளியில பொது மன்னிப்புல சங்கீத விடுதலை செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கருத்துக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி பொது மன்னிப்புல விடுதலை செய்ய யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட அல்லது கைது செய்யப்பட்டவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகளுக்கு தான் ஜனாதிபதியால பொது மன்னிப்பு வழங்க முடியும். வழக்கு நிலுவையில இருந்தாலோ அல்லது வழக்கு நடந்து கொண்டிருந்தாலோ அதற்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாது. அந்த இருப்பினும் சிறிதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் விஜித பேரத்தோடையும் மற்றது சந்திரசேகரனுக்கு ஊடாக ஜனாதிபதி கவனத்துக்கும் அதை கொண்டு போயிருந்தேன். சுமந்திரன் சார்ந்த நாங்கள் சட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம், மற்றது போராட்டங்கள் மக்களுடைய போராட்டங்களாக நடந்து கொண்டிருக்கிறத அரசு என்ன செய்தாங்க, பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து சாதாரண சட்டத்துக்கு ஆள மாற்றிக்க அந்த சட்ட ஓடர் சட்டமாதிப திணைக்களத்திலிருந்து சாவத்தின் நீதிமன்றத்துக்கு வரணும்டா. அதுக்கிடையில இதை ஆளுங்கட்சி தானே ஆளுங்கட்சி கூடாக இங்க இலங்கையிலான நிலைக்கான தகவல் அந்த சட்டத்தரணிக்கு அந்த ரெண்டு சட்டத்தை திவாகர் மற்ற சந்தை. அப்ப இந்த சட்டத்தரணிக்கு கூட தகவல் இதை
கோர்ட்ஸுக்கு அடுத்த நாள் நகர்த்தல் பத்திரம் மூலம் 17ஆம் தேதி நாளை மறுதினம் மட்டும்தான் அவருக்கு விளக்கம் அறியலாம். அதுக்குள்ள நகர்த்தல் பத்திரம் மூலம் சங்கீதனும் கோர்ட்ஸுக்கு கொண்டு வருகிறோம். கொண்டு வரதுக்கு இடையில அந்த கடிதம் வாரத்துக்கு முதல் கடிதம் என்ன நடந்தது, சட்டமாதிப திணைக்களத்துக்காக இதுக்குள்ள அரசியல் விளையாடு ஆளுங்கட்சிங்கிற அரசியல். அவையில என்ன செய்யணும், அந்த கடிதத்தை இளங்குமரனுக்கு ஊடாக NPP சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்படுது, சமர்ப்பிக்கணும். அப்ப அதனால இவங்க விடுதலை அவையில நடந்த மாதிரி வந்துட்டு அதுக்கடையில இளங்கீரன் போய் சங்கீதனோட தாயாரை கண்டு கதைச்சு அவையில விளங்கப்படுத்தினா அந்த ப்ரொமிஸா வழங்கினான். அப்ப தாய் இன்றைக்குன்னு ஒரு தாய் தன்னுடைய தாய்மையில தாய் என்ற நிலையில இருந்தா அவ யோசிப்பான். அப்ப அவ என்ன பார்த்தா மகனை வழியில கொண்டு வர போயிடும். அப்ப இதுக்கெல்லாம் சரி இவையில் ஆளுங்கட்சி இவையில் நடக்கும் இப்படியா செய்யணும்னு சொல்லிட்டு அப்ப தாய் என்ன செய்தாங்க, இதை விட்டுட்டு பக்கத்து NPP இந்த பக்கம் அவங்களும் செய்த சொன்ன மாதிரி எல்லாம் காட்டினாங்க, சொன்னாங்க, சப்மிட் பண்ணி போட்டு சங்கீதம் விளைப்புணையில விட்டுட்டாங்க. ஆனா சங்கீதம் புனையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அவர் மீதான வழக்கு அப்படியேதான் இருக்கு, வழக்கு நடந்து கொண்டு அது தீர்ப்பு வளம் எப்ப வருமோ இந்த போலீசார் அடுத்த கட்டம் சங்கீதம் மீதான குற்றப்பத்திரிகை எப்படி தாக்கல் செய்யப்படும் தெரியல. அப்ப சங்கீதம் வழக்கு நிலுவையில் இருக்குது. இது ஆளுங்கட்சி என்றபடியா சட்டமாதிப திணைக்களத்தால இருந்து அந்த வழக்கு மாற்றப்பட்ட அறிக்கைகள் அதுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்க கொடுத்தபடியா இவையில கூட வழி வந்த மாதிரி அந்த தோட்டம் வந்துச்சு. நீதிமன்றத்துல இளங்கீரனும் பாராளுமன்ற இளங்கீரன் அவருடைய சட்டத்தரணிகள் போய் வெளியில கொண்டு வந்தது அவையில் தான் வெளியில கொண்டு வந்த கடைசி நேரம். ஆனாலும் அதுக்கான அழுத்தங்கள் வேறு நடவடிக்கைகள் அதுக்கான குரல் கொடுத்தது எல்லாம் அது சாதாரண இயல்பா நடக்கல. இப்ப நீங்களே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்க, நீங்களே அரெஸ்ட் பண்ணி கொண்டு அதில் உள்ளுக்கு போட்டுட்டு அப்புறம் நீங்களே பூரா திருப்பி சரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், சரி அந்த சட்டத்தை அரெஸ்ட் பண்ணி சரி அதை விடுவோம், இந்த சட்டத்தை மாத்திரம் நீங்க போய் அங்க புனையில எடுங்கன்னு நீங்களே எல்லாம் சொல்லி போட்டு அதை உங்களோட ஆக்கள் காலையை கொடுத்து எல்லாம் செய்து வெளியில வருவது அதுக்கு எந்த அளவு உரிமை போடலாம்ன்றது எனக்கு தெரியும். நன்றி தமிழ்ச்செல்வன். இதில் சிக்கலாக எங்கள் எல்லோருக்கும் குழப்பமாக இருப்பது நீங்கள் சொன்ன அதே விடயம்தான். அதாவது இந்த விடயத்தை எல்லோரும் அரசு செய்தது, அரசாங்கம்தான் கைது செய்தது, அரசாங்கம்தான் விடுதலை செய்தது என்று கருதித்தான் நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம். இதிலே போலீசாரின் பங்கு என்ன? போலீசார் ஏற்கனவே அவரை தொடர்ச்சியாக கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அவருடைய பாடல்கள் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஒரு நடவடிக்கையை போலீசார் எடுக்கிறார்கள். இந்த நடவடிக்கை போலீசார் எடுப்பதற்கு முன்னர் போலீசார் அரசாங்கத்துடனோ சட்டமா அதிபருடனோ கலந்தாலோசித்துத்தான் இந்த நடவடிக்கையை எடுத்தார்களா அல்லது போலீசார் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்தார்களா? இது தொடர்பான ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? நான் அறிஞ்ச வகையில சொல்றேன். சாதாரண ரோட்டால போய் நாங்க 2 பேரும் அடிபட்டுட்டோம்னா அது அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த எல்லைக்கு உட்பட்ட போலீஸார் தங்களோட அதிகாரம் தாங்க யாரோடையும் கலைக்க தேவையில்லை. அல்ல எனக்கு வேலி பிரச்சனைன்னா அது என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா அது யாரோடையும் கலைக்காது. அல்ல நான் எங்கேயா போய் ஒரு பொருளை களவெடுத்துட்டேன்னா என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸார் வேற யாரோடையும் கலைக்குது. அதுதான் அந்தந்த போலீஸ் OSC தங்களோட சட்டத்துக்கு அந்த உட்பட்டு சட்டத்துக்கு அமைவாக என்ன அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல முற்படுத்துறதோ இல்ல ஏதோ செய்யலாம். எந்த சட்டமன்றதோ அதில் தான் தீர்மானிக்கணும். அவர் பாடலை கைது செய்ய போறாங்க. இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது விசாரணைகள் நடந்தது, அவரை கண்காணிச்சிருக்கணும். பாடலை கைது செய்ய போறாங்கன்னா நிச்சயமாக போலீசார் கொழும்போடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கு. இப்படி செய்யறது, என்ன செய்ய போகணும், என்ன செய்யலாம், எந்த சட்டத்தில் இவரை கைது செய்யறது, இவர் இப்படி தொடர பாடாண்ட இங்கிருந்து அங்க அனுப்பி அங்கிருந்து தகவலை அல்லது அங்கிருந்து ஆலோசனையை பெற்ற பின்னர் தான் இவரை கைது செய்திருக்க முடியும். இந்த போலீசார் இந்த மாதிரி விஷயங்களை செய்து போட்டு நாளைக்கு அரசாங்கத்துக்கு நெருக்கடி வந்தால் நாளைக்கு அரெஸ்ட் பண்ண கைது செய்யப்பட்ட போலீஸ் அந்த பொறுப்பு அதிகாரிகளாம் பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை போலீசார் கொழும்பினுடைய ஆலோசனையை பெற்றுதான் செய்திருக்கிறோம். அப்ப கொழும்பு ஆலோசனையை வழங்குகின்ற போது அங்க சட்டமாதிபர் திணைக்களம் அல்லது போலீஸ் மாதிபர் ஆகியோர் ஆலோசனையை பெற்றுதான் செய்திருக்கிறோம். அதாவது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் மற்றது கேள்வியை நான் முடித்து விடுகிறேன் தமிழ்ச்செல்வன், ஒரு நிமிடம் தான். அதாவது அதன் பின்னர் ரஜீவன் ஜெயானந்தமூர்த்தி அவர்கள் பாடகருடைய வீட்டுக்கு சென்று சமூக ஊடகங்களினூடாக கருத்து தெரிவித்த போது இந்த கைது ஒரு தவறாக நடந்த கைது, இந்த பாடகர் ஒரு தவறும் செய்யவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம்.
ஆனால் அதே சமயம் அவர் சமூக கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். அதாவது அரசுக்கும் இந்த கைதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கை அல்லது புலனாய்வுத்துறையினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கை என்பது போல் அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கமும் கருத்து தெரிவிக்கிறது என்று தான் இப்போது செய்திகளை பார்க்கும்போது தெரிகிறது. இது தொடர்பான விளக்கம் என்ன சொல்ல விரும்பும்? ரஜிதான் இந்த மாவட்டத்தை இந்த வாக்காளர் அதாவது கிளிநொச்சி யாழ்ப்பாண வாக்காளர் பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு எம்பி. அவர் சொல்லி என்னுடைய அரசு கைது செய்த தவறு, என்னுடைய அரசு இதை திட்டமிட்டு ஒரு கலைஞர் இப்படி கைது செய்திருக்க முடியாது, அவர் கைது செய்த தவறு என்று அவர் அரசாங்கத்தை தன்னுடைய அரசை அவர் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் அவர் அப்படித்தான் சொன்னார். ஆனால் அவர் என்ன செய்யலாம்டா தனது அரச கட்டமைப்புகளை புல சொல்லலாம், புல சொல்லி அரசை இதுல இருந்து காப்பாற்றலாம். தன்னுடைய அரசு மக்கள் சார்ந்த அரசு, எனவே நீ இதுல மக்களுக்கு எதிராக இந்த அரசு செயற்படாது, நாங்கள் மக்களோட தான் இருக்கிறோம், அரச சிஸ்டத்துல அரச கட்டமைப்புகளை பிள்ளைகளுக்கெல்லாம் அரசு பொறுப்பு சொல்லலாம் அவர் சொல்லிட்டு போலாம். ஆனா அப்படி இல்லை. அரசு கட்டமைப்புகள் நடக்கிற பிள்ளைக்கு அரசு தான் பொறுப்பு சொல்லணும். அல்லது சங்கீதம் கைது செய்யப்பட்ட பிறகு 17ஆம் தேதி மட்டும் விளக்கமறியல வச்சு அடுத்தடுத்த நாட்களில் செய்தியெல்லாம் வந்த பிறகு அரசு உடனடியாக அறிக்கப்பட்டிருக்கணும். அரசு அப்படி செய்ய இல்லை. அழுத்தங்களுக்கு பிறகும் பாராளுமன்ற ஜனாதிபதியின் கவனத்துக்கு பாராளுமன்ற பேசின பிறகுதான் அரசு என்ன செய்யலன்னா அரசு சாதாரண சட்டத்தை அல்லது சாதாரண சட்டத்துக்குள்ள மாற்றாமலே சங்கீதம் முழுமையா விடுதலை செய்திருக்கலாம். சட்டமாக இருக்கக்கூடாங்க. இந்த விடயத்திலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் கருத்து தெரிவித்த போது சில கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இது உங்களுடைய பார்வையிலே இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் செய்கிறதா அல்லது எதிர்த்தரப்பினர் அரசியல் செய்கிறார்களா? இது சரியாக இருக்கும்? எல்லாருமே அரசியல் செய்திருக்கிறாங்க. சங்கீத நமக்கு எல்லாருமே அதுல நேரம் தேசிய மக்கள் கட்சி அரசியல் தான் செய்தது. இப்ப சங்கீதம் பயங்கரவாத தடுக்கிறதுல கைது செய்யல நாங்க சாதாரண சட்டத்துக்கு மாத்திட்டோம் என்று சொன்னால் அந்த 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 ஓர்டரை நீங்க சட்டமாதிப திணைக்களத்துக்கால நீதிமன்றத்துக்கு அனுப்பினாலே சங்கீதம் இயல்பாக பிணையில வழியில வரலாம். அதுக்கு நீங்களும் அவசரப்பட்டு ஓடோடி போய் நீங்களே அங்க உங்களோட கையில எடுத்து நீங்களும் உங்களோட சட்டத்தண்ணியில கொண்டு போய் நீங்களும் புனையில எடுத்து அவரை வழியில அவர் மீடியா கொடுக்க பக்கத்துல நீங்க உங்களோட கார்ல ஏற்றி கொண்டு போய் அவரை வீட்டை விட்டு அப்புறம் நீங்களும் ஓடி பாக்குறீங்க, எல்லாம் ஓடி பாக்குறீங்க, நீங்களும் அரசியல் செய்றீங்க. அப்ப அதுல என்ன பார்த்தா இந்த கிரெடிட் தமிழரசு கட்சிக்கோ அல்ல தமிழ் தேசிய அரசியலுக்கு போகக்கூடாதுன்றதை நீங்கள் கவனமா இருந்தீங்க. அதுல உங்களோட கூட நடக்கணும்ன்றதுக்காண்டி எல்லாம் நீங்கள் செய்ததா காட்டி இன்னைக்கு அதுல நீங்களும் அரசியல் செய்த நீங்கள் அரசியல் லாபத்தை நீங்கள் உங்களுக்கு எடுத்துட்டீங்க. சங்கீதம் சொல்றேன் நன்றி இளங்குமரன் செயலாளத்தான் அந்த வழியில வந்தேன், ஜனாதிபதிக்கு நன்றி, போலீஸ் மாதிரிக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. அந்த அரசியல் செய்ய நீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சங்கீதம் அரசு பண்ணப்பட்ட பிறகு அதை சட்ட அரசியலா மாத்தினா எங்களும் அரசியலா மாத்தி தமிழ் தேசிய தரப்பினரும் அரசியலா மாத்திக்கலாம். ஏண்டா எப்பவுமே எங்களுக்கு ஏதாவது அரசியல பேசுறது கொண்டு இருக்கணும். அந்த ஆமை காணியை விடுவிக்காம இருக்கணும், அரசியல் விடுவிக்காம இருக்கணும், இப்படி அப்பப்ப கைதுகள் நடக்கணும், ஏதாவது நடந்தா தானே நாங்க அரசியல் செய்யணும். அப்ப எந்த அரசியலுக்கு ஒரு 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 கண்டென்ட் கிடைச்சது. சரி ராஜ் தொடருங்க. அடுத்ததாக இந்த விடயங்களிலே ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்த கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அதாவது பொது மன்னிப்பு ஊடாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விதமான ஒரு கருத்தை ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தார். இப்படியான நீங்க சொல்லியிருந்தீர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றவாளியாக காணப்படாத ஒருவரை பொது மன்னிப்பூடாக விடுதலை செய்ய முடியாது. இந்த விடயம் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன? என்னோட பாராளுமன்ற உறுப்பினருக்கு விஷயம் எப்பவுமே ஸ்ரீதரன் அவர் பாராளுமன்ற ஸ்ரீதரன் ஒரு இயல்பு இருக்கு. இப்ப நீங்க அவரை திடீர்னு மயக்க கொண்ட நீட்டு ஏதாவது கதைக்க சொன்னீங்கன்னா மயக்கு முன்னால சம்பந்தம் இல்லாமலாம் கதைக்கிற இயல்பு கொண்டு அவர்கிட்ட இருக்குது. அதாவது நீங்க அவரை கலா பேச்சுகளை இல்லைன்னு பார்லிமெண்ட்ல ஒரு கதையை சேர்க்க சொல்றேன். ராமாயணத்தை பிள்ளையார் தந்தத்தை முடிச்சு எழுதின அவரை பார்த்து ஒரு ஆசிரியர் அதிபராக இருந்து வந்தார். அப்படி சொல்ல இல்லை, அது விதானமா பேசணும்.
மற்ற திலீபன் உண்ணாவிரத போராட்ட நேரம் பேசியிருந்தால் திலீபனுக்கு ஆட்டுக்குடல் பொருத்தப்பட்ட கோட்டை சண்டையில திலீபன் காயப்பட்டு அவருக்கு ஆட்டுக்குடல் பொருத்தப்பட்டன்னு சொன்னார். உண்மையிலே திலீபனுக்கு காயப்பட்டது வல்லவெளி சண்டையில ஹெலிகாப்டர் தாக்குதல திலீபன் காயப்பட்டது. ஆனா அவருக்கு ஆட்டுக்குடலும் பொறுத்தையில ஒரு குடலும் பொறுத்தல. மருத்துவ உலகத்துல நினைக்கிறேன் இன்று வரைக்கும் விலங்குகளுடைய பாகங்கள் மனிதருக்கு பொருத்தப்பட்டதாக மருத்துவ உலகத்துல இது வரைக்கும் சக்சஸ் ஆகல எதுவுமே. அப்ப இப்படி தவறான கருத்துக்களை அவர் அடிக்கடியா சொல்லுவார். இப்ப ஊடக சொல்லிவிட்ட நாங்கள் முகமாலையில வாக்களிக்க எத்தனையோ வாக்குகளை 75 வாக்குகளை நானும் போட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன். அந்த நேரம் நானும் அந்த முகமாலை 2 நாளே சொல்றேன். அப்படி சாத்தியம் இல்லை போடுறதுக்கு. இப்ப அவர் என்ன செய்வாருன்னா அரசியலுக்கு அதாவது அவர் சொல்ல வந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்குகளை போட்டேன் என்று சொல்ல வந்ததை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி 75 வாக்குகளை நானும் போட்டேன் என்று சொல்லியிருந்தார். நான் வாக்குகளை போட்டேன்னு சொல்றது ஒரு இந்திய அப்படி சொல்ல நான் பல வாக்கு நான் போட்டதான் தான். ஆனா 75 போறதுங்க டைம் இல்லை. நாங்களா போய் வாங்க அப்ப அவர் 75 தெளிவா சொல்றேன். அவர் பிரச்சனைண்டா இந்த மயக்குக்கு முன்னால கருத்தை சொல்லிட்டு அது அதுல தாற்பயம் அது பின்னால் என்ன விளைவுறம் அதெல்லாம் உண்மை எல்லாருக்கும் தெரியும். பொது மன்னிப்பு யாருக்கு வழங்கலாம்? சாதாரண எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தவறு செய்திருக்கீங்க, தவறை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்றதான் உங்களுக்கு மன்னிப்பு. தவறு ஏற்றுக்கொள்ளாத ஒருவருக்கு என்ன மன்னிப்பு வழங்குறது? அல்லது வழக்கு இப்ப ஆனந்த சுதாகரன் விஷயத்தை பாத்தீங்கன்னா ஆனந்த சுதாகரன் விஷயத்துல நான் தான் அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்தேன். கொண்டு வந்த பிறகு அது பெரிய இஷ்யூவா பேசப்படும். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நீங்க தான் வெளியில கொண்டு வந்தேன்னு சொன்னால் என்ன? ஆனந்த சுதாகரன் மனைவி இறந்த பிறகு அவரை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வருகிறேன். கூட்டிக் கொண்டு வந்து இறுதிக்கிறைகள் முடிய பொடி சுடலைக்கு போக ஆனந்த சுதாகரன் வந்து சிறைச்சாலை பஸ்ல ஏறுறேன். ஆனந்த சுதாகரன் மகளும் ஓடி போய் சிறைச்சாலை பஸ்ல ஏறுறோம். இப்போ நான் அந்த நேரம் படம் எடுத்தேன். நான் தான் அந்த 2 ஊடகவியலாளர் ஒரு ஆள் மனவாண்டு நான் அதெல்லாம் படம் எடுத்து அப்பா வீட்டுல அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவோட அப்பா இருக்கிற ஜெயிலுக்கு போறது பெட்டர் என்ற கருதி அந்த பிள்ளை அப்பாவோட சிறைச்சாலை வாகனத்துல ஏறிட்டு ஜெயிலுக்கு போறான்றது ஒரு சென்சிட்டிவ் விஷயமா எழுதிங்க ஊடகங்கள்ல. அந்த படமும் என்னுடைய கட்டுரையும் வந்த பிறகு அந்த விஷயம் பேசப்பட்டது. இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டது. அந்த படம் இப்பவும் பாத்தீங்கன்னா என்னுடைய படங்கள் தான் படம் இருக்கு. படம் இருக்கு. ஆனந்த சுதாகர மடியில ஒரு மரங்களை சட்டையோட அந்த பிள்ளை இருந்து தவப்பன இயக்கத்தோட பாக்குற படம் எல்லாமே என்னுடைய படங்கள் தான். அப்ப அவருக்கு ஏன் பொது மனுக்கு வழங்கப்பட இல்லைன்னா அவர் என்ன செய்திருக்காரு? அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு அப்பீல் பண்ணி இருக்கிறார். அப்பீல் பண்ணிதான் வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்ப நிலுவையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு பொது மனுக்கு வழங்க முடியாது. ஆனா அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர். அப்படி விவேகானந்தன் ஒரு சதீஷ் என்று ஜெயிலுக்கு வந்து வெளியில வந்து பிரான்ஸுக்கு போயிட்டு அதற்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவருக்குத்தான் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு தான் ஜனாதிபதி பொது மனுக்கு வழங்கியிருக்கு. ஆனா அவருக்கு வழக்கு வந்து நிலுவையில் இல்லை. எந்த ஜனாதிபதி காலத்தில் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது? இது வந்து இப்ப கடைசி மைத்ரிபால சிறிசேன தான் விவேகானந்தர் சதீஷுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் அரசியல் எல்லாம் படிப்படியாக அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் இணக்கத்தில் இருந்த காலத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட ஒருவர், தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர், வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடாது ஒருவருக்கு தான் பொது மன்னிப்பு வழங்கலாம். சும்மா இருக்கிறவங்க அப்படிங்க இதை கேட்கப்பட்டா இப்ப சங்கீதன் என்ன செய்யணும்னா சங்கீதன் வந்து நான் பாடினது பிள்ளை நான் பாடின விடுதலை பிள்ளை மீளுருவாக்கத்தை தான் பாடினான். எனவே நான் குற்றவாளியில் அவர் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுவேன். அதுக்கு பிறகு அவர் தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு நான் அது பொது மன்னிப்பு வழங்கலாம். அதுதான் அந்த வழி. அப்படி இருக்கு. அதுக்கு பிறகு ஜனாதிபதியில கவனத்துக்கு கொண்டு போனதெல்லாம் ஓகே அவர் செய்திருக்காரு. ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு போனது அதுக்குள்ள சமூகத்துல எதிர்க்கலாம். இந்த சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வலிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கலைஞரை நீங்க அந்த சட்டத்துக்குள்ள கைது செய்த பிள்ளை என்பது எல்லாரும் சொல்ல வலிக்கும். சரி, இந்த விதமான கருத்துக்கள் தொடர்பாக கிளிநொச்சி மக்கள் மத்தியிலே ஏதாவது விமர்சனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா ஸ்ரீதரனுடைய கருத்து சம்பந்தமாக? இல்ல மக்கள் விமர்சனங்கள் சட்டத்தோட இந்த விடயங்களை தெரிஞ்சார்கள் ஸ்ரீதரன் அவருடைய கருத்து வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்ற ஒரு கருத்து இருந்தது. எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்களோட நாங்கள் கதைக்கின்ற போது ஸ்ரீதரன் இதை அப்படி ஸ்ரீதரன் வார்த்தை ஒரு எம்பி பொறுப்பா இருக்கிற ஒரு எம்பி
இப்படியான இதுகளை சொல்லி இருக்க கூடாது. அவர் அந்த கணதி தெரியாம சொல்லிட்டு இருந்தாலும் அது ஒரு பொருட்டு இல்லைன்ற மாதிரி அவர் கடந்து போயிட்டு ஒரு பொருட்டு இல்லை ஏன்னா அவர் அப்படி சொல்லி இருந்தாலும் அதால இந்த பாதிப்பும் வரப்போறது இல்லைன்ற மாதிரி அதை கடந்து போயிட்டு. சரி, சங்கீதா நீங்கள் விடுதலையான பின்னர் சந்தித்தீர்களா? ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததா? சங்கீதனை நான் சந்திக்கல. ஆனா சங்கீத தாயார் எங்களோட படிச்ச என்ற அடிப்படையில அவரோட தொடர்புகள் இருந்த ஒரு சில வெளிநாட்டு மனித உரிமை அமைப்புகளோட தாயாரை தொடர்புபடுத்தினேன். அதில் என்னோட தொடர்புபடுத்தி அதில் நிலைமையில கேட்டபோது அவரோட தொலைபேசியில கட்ட கொடுத்து தொடர்புபடுத்தியிருந்தேன். அதே நான் உள்ளூர் பத்திரிகை ஒன்றுல இந்த கைது சம்பந்தமான ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகின்ற போதெல்லாம் தாயாரோட தொடர்பு எடுத்து நிலைமைகள் ஆரம்பித்து என்ன நடந்ததெல்லாம் கேட்டு. நான் கேள்வியை கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சாயந்தன் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கும் நிலையிலே கடைசியிலே இறுதி கட்டத்திலே இளங்குமரன் ஏற்பாடு செய்யப்பட்ட சட்டத்தினைகள் வந்து இந்த கைது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தாயார் நீதிமன்றத்திலே வந்து இனிமேல் சாயந்தன் இது சம்பந்த வழக்கிலே ஈடுபட மாட்டார், புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதிய சட்டத்தினைகள் என்று ஒரு 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 மனுவை சமர்ப்பித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கான காரணம் ஏதாவது அறியக்கூடிய இருந்ததா உங்களுக்கு? நான் அவட கலத்தினேன் வழக்கு சங்கீதன் புனையில வந்த பிறகு அவன் என்னண்டா எனக்கு உனக்கு தெரியாத கோர்ஸுக்குள்ள நடந்தது. நான் அதில் கலைக்கிறேன் ஆறுதல என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் இந்த மகன் வெளியில வரணும். அது செய்ய வளைக்கிட்டு நிலைமையில கையாள வளைக்கிட்டோம். நான் அதுக்கு இந்த மான வழியில கொண்டு வரதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்று சொன்னேன். அதுக்குள்ள அந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது நான் விளங்கி கொண்டதான். அதுபுறம் நான் அவரோட தொடர்ந்து அது சம்பந்தம் உரையாட விரும்பவில்லை. அதோட நினைப்பு அதை வெளிப்படையாக சொல்வதற்கு அவருக்கு தயக்கமாக இருந்திருக்கும். என்றால் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கின்றது, பல படிகளை இன்னும் தாட வேண்டி இருக்கிறது, மானுடைய விடுதலை இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இல்லை என்ற காரணத்தின் காரணமாக உங்களிடம் சொல்ல அவர் தயங்கியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் தாயாவும் அவர் அப்படி யோசிக்கிறதுல தவறு இல்லை. ஏனென்றா வழக்கு இன்னும் இருக்குது. இந்த அரசை பகைத்து கொண்டு அரசுக்கு அரசு மேல நீங்க உங்களோட வெளியில வந்துட்டாங்க, நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நாங்களோட வேலையை பார்க்க சொல்லி முறிச்சு இது கொண்டெல்லாம் போக முடியாது. ஏனென்றா கட்சியில அரசு நாளைக்கு இதே பெருசா சங்கீதம் கடுமையான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். இவத்த அரசுக்கு திருப்பியும் குடும்பம் மாறிட்டுது எல்லாம் பழி வாங்கலாம். அப்போ ஒரு தாயாக தன் மகனை பாதுகாக்கிறதுக்கு அவன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறான். சரி, அந்த இந்த தொடர்பட்டதாக கேள்வி, அதாவது என்பிபி அரசாங்கமானது நீதிமன்ற நடவடிக்கைகளை தலையிட மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லது ஏனைய அரசாங்கங்கள் அப்படியான தலையீடுகளை செய்ததை கண்டித்து ஒரு வாக்குறுதியை சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில இது ஒரு வாக்குறுதியா இருந்தது. ஆனால் தற்பொழுது சில தினங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்னர் அன்றகுமார் திசாநாயக்கா சொல்லிய கூட்டத்திலே பேசும் பொழுது குறிப்பிட்ட ஒரு விடுதலை அதாவது தீர்ப்பு சம்பந்தமான ஒரு செய்தியும் இந்த செய்தியும் நீதிமன்ற நடவடிக்கைகளே அரசாங்கம் தலைவிடுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அந்த ஜனாதிபதியோட அந்த கருத்துக்கு பரந்த அளவுல கடும் எதிர்ப்பு வழங்கியிருந்தது. சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட பலர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். இப்ப இந்த விஷயத்துல அப்படிதான் இவையில இப்ப இது நீதிமன்ற தீர்ப்புல தலையிடாதன்னு சொன்னாலும், ஆனா நீதிமன்றத்துக்கு போனது எல்லாத்துலயும் தாங்களுடைய செல்வாக்கு இருந்தது, எங்களாலதான் விடுதலை ஆனார்ன்றது உண்மையிலே ஒரு ஆளுங்கட்சி எம்பியா அப்படி தலைவர்ன்றது இதுல இன்வால்வ் இருக்குன்றதற்கான ஒரு செய்தி தான், அதன் ஒரு வெளிப்பாடுதான். எந்த அரசும் அப்படித்தான். இப்ப சொல்லுவீங்க நாங்கள் நீதிமன்றத்துல தலையிட மாட்டோம், சுயாதீன ஆணைக்குழுக்களை தலையிட மாட்டோம் இப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனாலும் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கான தலையீடு செய்யலாம் தானே. சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஜனாதிபதி சட்டமாதிபரிடம் ஜனாதிபதி சொன்னா அவர் ஜட்ஜுக்கு நீதிமன்றங்களுக்கு ஏதோ அது அப்படியான தலையீடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டமாதிபருக்கு ஜனாதிபதிக்குள்ள அப்படியானால் எதிர்கட்சியிலே இருக்கும் பொழுது வாக்குறுதிகள் அளிக்கலாம், ஆளுங்கட்சியாக வந்த பொழுது அந்த வாக்குறுதலை நிறைவேற்றுவதற்குரிய கஷ்டத்தினை அவர்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ற விதமாக தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படித்தான் எதிர்கட்சியா இருக்க எல்லாத்தையும் சொல்லலாம். எதிர்கட்சியா இருக்க சொல்லிக்கணும் தானே, பயங்கரவாத திருச்சத்தை ஒழிப்போம் வந்தோடனே அது செய்யல. அதே மாதிரி நிறைய வாக்குறுதி தேர்தல் நடத்துவோம்.
செய்யல. மன்னார்ல வச்சு தாங்க அதிகாரத்தை வந்து அடுத்த நிமிஷமே காற்றாலை மின்சார உற்பத்தினா அங்க கொண்டு வர மாட்டோம். இந்தியா ஒப்பந்தத்தெல்லாம் ரத்து செய்வாங்க. ஆனா முடிஞ்சுது. அப்போ எதிர்கட்சியா இருக்க ஆளுங்கட்சியா வாரத்துக்காக போடுற அறிக்கைகள் வாக்குறுதிகள் எல்லாம் வேற. ஆனா ஆளுங்கட்சியா வந்துட்டா பூகோள அரசியல், ஜியோ பொலிட்டிக்ஸ், பிராந்திய அரசியல், பூகோள அரசியல், உள்ளூர் அரசியல், இது எல்லாத்துலயும் இதுக்குள்ளாலதான் அரசியல் செய்யலாம். இதுக்குள்ளால செய்யலாம். எடுத்தவங்கள எதிர்கட்சியா இருக்கிறவங்கள கத்தின மாதிரி அறிக்கைகளை விட்ட மாதிரி எல்லாம் ஆளுங்கட்சியா வந்து செய்ய முடியாது. ஒரு சிறிய இடைவெளி இரண்டாவது வரைக்கும் செல்லலாம். நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு கிளிநொச்சியிலிருந்து ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அவருடைய இரண்டாவது கட்ட உரையாடலுக்குள் நாங்கள் செல்ல இருக்கிறோம். இரண்டாவது கட்ட உரையாடலில் நேர்களும் ஒரு சில கேள்விகளுடன் நம்மோடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் என்பதை நேர்களுக்கு அறியத்திருக்கிறோம். 04-829-499 வாட்ஸ்அப்பினூடாக சக 61-409-829-499 என்பது என்னும் தொலைபேசி இலக்கங்களில் நேர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதை அறியத்தருகின்றோம்.